கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே பாதுஷா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாதுஷா மைதாவில் பண்ணுவாங்க. நான் கோதுமையில் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நைட்டே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ பாதுஷா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு போய் பார்ப்போம். பாதுஷா செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மைதாவும் டால்டாவும் சேர்த்து செய்வாங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து ஒன்றா பெசரி விட்டுருவோம். அதாவது நெய், சோடா உப்பு, நம்ம போட்டிருக்கிற உப்பு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். கெட்டி தயிராக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரோடு சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணி முதல்ல விட்டுறாதீங்க. முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது கிடைக்கும். அதாவது இந்த கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு ஈரச்சத்து அதில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த பக்குவம் வந்த பிறகு லேசாக தண்ணி ஊற்றி மாவு ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவு டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி லேசாக தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப முதல்ல ஊற்றிடாதீங்க. தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டு வேணுங்கும் போது நம்ம விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு டைட்டாக பிசைஞ்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவை ரொம்ப அடிச்செல்லாம் நம்ம பிசையணும் அப்படின்னு இல்லை. ஓரளவுக்கு பதமாக நம்ம பிசைஞ்சு வச்சோம்னா போதும். இப்போ நமக்கு இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பிலையே நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்க போகிறோம். அதாவது 1/4 கிலோ மாவு அப்படின்னா 1/4 கிலோ சர்க்கரை, அல்லது நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கிறீங்கன்னா அதே வச்சுக்கலாம். இப்போது அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதுக்கு கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் பாகு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கணும். நமக்கு நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கணும். அதளவு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா பாகு நமக்கு ரெடி ஆயிருச்சு. அதாவது கம்பி பதம் இல்லாமல் இந்த மாதிரி பிசுபிசுப்பாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே இறக்கிட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா எலுமிச்சம்பழம் ரெண்டு சொட்டு கூட விட்டு வைக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் விடலை, அப்படியே தான் இறக்கி வைக்க போகிறேன். மாவு பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாகு ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரிக்கும் போது நமக்கு நல்லா பொசு பொசுப்பாக ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லேயர் கிடச்சிச்சின்னா தான் பாதுஷா நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இதை திரும்பி பிசையணுன்னா இல்லை, அப்படியே நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டுக்க போகிறோம். இது எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக நமக்கு கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மறுபடி பிசையலை, உருண்டையை அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி விட்ருங்க. அதாவது வடை பதத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வடை மாதிரி நம்ம சேஃபாக அப்படியே நல்லா அழுத்தி விட்டுறலாம். ரொம்பவும் கனமாகவும் போட வேண்டாம், ஓரளவுக்கு தட்டையாக இருந்தால் போதும். இந்த மாதிரி போட்டுட்டு ஓப்பன் இல்லாமல் லேசாக மேலாப்பில் இந்த மாதிரி இப்படி நம்ம போட்டு அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். மாவை ரொம்ப அழுத்தி கொடுக்க வேணாம், லேசாக அப்படியே மெதுவாக நம்ம பண்ணி விட்டுட்டு இது போல் அழுத்தி, ஏன்னா அந்த லேயர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், லேயர் கரெக்டாக கிடைக்கும். இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லேசாக இப்படி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா போதும். இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆனால் எண்ணெய் காயக்கூடாது. நம்ம அப்படியே பாதுஷாவை முதல்ல சேர்த்துடணும். லேசாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வர்ற அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம பாதுஷாவை சேர்த்து விட்டுறலாம். என்ன காரணம் அப்படின்னா, அது உள்ளே வேகாது நமக்கு. அதனால் இந்த மாதிரி பப்புள்ஸ் வர்ற அளவு இருந்தாலே போதும். எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுறணும்னு இல்லை. இது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக வரும். அதனால் ஓரளவு குறைச்சே நம்ம 2 தடவையாக பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இது அப்படியே பப்புள்ஸ்லேயே வேகட்டும். ஓரளவு பின்னாடி சவந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பின்னாடி வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெதுவாக நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுறலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை செய்யணும், இல்லைன்னா உள்ளே நமக்கு சரிவர வேகாது. சீக்கிரமே வெளியில் செவந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். மேக்ஸிமமாக ஒரு 7 நிமிஷம் அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா
ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த லேயரும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து உப்பலாக கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம வந்து தட்டையாக போட்டோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல உப்பலாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சூட்டோடையே நம்ம வந்து இதை ஜீனிப்பாகில் சேர்த்துடணும். ஜீனிப்பாகு ஓரளவு ஆறி இருந்தால் திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம சூட்டோட பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள், அந்த லேயர் வந்து கரெக்டாக நமக்கு ஓப்பனாக தெரியுது பாருங்கள். அப்படியே எண்ணெயை நல்லா வடித்து விட்டுட்டு அப்படியே எடுத்து பாகில் சேர்த்துடலாம். பாகை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க. இந்த சூட்டுக்கு அந்த பாகு ரொம்ப சீக்கிரத்தையே நமக்கு சேர்ந்து நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓரளவு செவந்துட்டால் போதும், ரொம்பவும் செவக்க விடணும்னு இல்லைங்க. ஓரளவு இது போல் செவந்துட்டால் போதும். மீதி இருக்க மாவையும் நம்ம பொரிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதுஷா வந்து சக்கரை பாகுக்குள்ளே லேசாக அப்படியே சூட்டோடையே அழுத்தி விட்டுட்டு லேசாக மேலே வந்து அந்த ஜூஸியை எடுத்து விட்டுறலாம். நல்லா வந்து இது ஊறட்டும். மேக்ஸிமமாக நைட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா காலையில் இது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். நான் இப்போ நைட்டு தான் செஞ்சுருக்கேன். காலையில் எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், உப்பலாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு இது கிடச்சிரும். நல்லா இது ஊறட்டும். பாருங்கள், நம்ம நைட்டு வந்து பாகில் போட்டிருந்தோம் இல்லையா பாதுஷா, ரொம்ப உப்பலாக ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் நமக்கு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.